மிகப்பெரிய பிரமாண்டமான கட்டத்தை பிக் பாஸ் சீசன் 9 நெருங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழில். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலேங்க. இது முடிந்த உடனே டிக்கெட் டு ஃபினாலே அரோரா சின்க்ளேர் வெற்றி பெற்றதுனால அவங்க டாப் 5க்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அவங்க பொசிஷன் இதுவாகிடுச்சு. இன்றைக்கி சபரிக்கு பயங்கர இன்றைக்கி எலிவேஷன் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுடைய ஃபேன்ஸ். ஏன்னா 80 நாள் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மொமெண்ட் இதுதான். நம்ம இன்றைக்கி சபரி ஏதாவது பண்ணுவாரான்னு இன்றைக்கி அவங்களுக்கு அது திருப்தியான ஒரு விஷயம் பெற சபரி ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். இன்னொரு புறம் சாண்ட்ராவுக்காக நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்க, அவங்க எப்படியாவது நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு. இந்த காட்சிகள்லாம் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கேன். அப்போ நமக்கு கிடைத்த தகவல் வந்து இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த தகவல் வந்திருக்குங்க. இப்போ வீட்டில் ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சு போயிட்டாங்க. அப்போ அந்த 8 நபர்களில் 2 வெளியேற வேண்டும். அந்த 2 யார் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கிறோம். நிறைய பேர் வந்து ரெட் கார்டு கொடுத்து பார்வையோ இல்லை கமருதினியோ அனுப்பிட்டு கூட ஒருத்தவங்களை அனுப்புவாங்க. அந்தமாரி கேஷியங்கள் தான் போயிட்டுருக்கு. பட் சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் முதல் டாஸ்க்லையும் வெற்றி பெற்றாங்க, கடைசி டாஸ்க்லையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பட் வாக்குகள் கம்மியாக இருந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பல ஒரு எதிர்பார்ப்புகளுடன் நாளைக்கு விஜய் சேதுபதியுடைய எபிசோட்ஸ் தொடங்க இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன, யார் எவிக்ட் ஆனால் ஹாப்பின்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல, யாரா பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து யார் தொடரணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன நண்பர்களே, அதான் கார் டாஸ்க் முடிஞ்சு இன்றைக்கி தான் லாஸ்ட் எபிசோடு. நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ வெற்றியாளரை. ஏன்னா விஜய் சேதுபதி வந்து அது கொடுப்பாரு. அது கொடுக்கறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அரோரா சின்க்ளேர் அவங்க அப்போவே அவங்க விஜய் சேதுபதிக்காகத்தான் நான் இந்த டாஸ்க்கெல்லாம் ஆடிட்டுருக்கேன் சார், திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆனால் பிக் பாஸ் நல்ல பாசமாக இருக்கார் இப்போ அரோரா சின்க்ளேர் மேலே. எல்லாருமே பாசமாக இருக்காங்க அவங்க மேலே. மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு.